நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடம் தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பகை கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பகை கிரகங்களோட பார்வையை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வகையில் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருக்கார். செவ்வாய் கடகராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு இருக்கார். சுக்கிர பகவான் மகர ராசியில் இருக்கார். 15ஆம் தேதி கும்பராசிக்கு போக போகிறாரு. புதன் விருச்சிக ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்தில் வக்கரம், சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி, ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் தான் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இதில் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறார். இது ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது. அதோடு இல்லாமல் செவ்வாய் மகரத்தில் இருக்கிற சுக்கிரனை 15ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு. அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கிரன் 5 தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கிரனை பார்க்குறாரு. செவ்வாய்க்கு சுக்கிரன்கிறவர் பகை கிரகம் இருந்தாலும் கூட சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது. அதாவது செவ்வாயோட பார்வை பட்டு சுக்கிர பகவான் மங்கள யோகம் அடைகிறார். அசுரகுரு அப்படிங்கிறவர் தேவகுரு மாதிரி செயல்பட போகிறார். மங்கள யோகம் அப்படிங்கிறத அடைஞ்சதால் இந்த அமைப்பு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். மேச ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, போன மாதத்தை விட நிறைய நல்ல மாற்றங்கள், நிறைய பணப்புழக்கம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். பெருசாக ராசி அதிபதியோட கிரக நிலைகள் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4வது வீடு கடகராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு சுத்தமாக பலமிழந்து போயிருக்கார். ராசி அதிபதிக்கு பலம் போச்சுன்னா நமக்கு பலம் போன மாதிரி தான். ஆனால் செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களோட ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை, உங்களோட ராசிக்கு 8வது வீடு அஷ்டமஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ இந்த அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி பலமிழக்கிறார் அப்படிங்கிறது பல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வருஷ கட்டி வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவோ பாடுபட்டிருப்போம், எவ்வளவோ முயற்சி செஞ்சுருப்போம். சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தட்டிக்கிட்டே போயிருக்கும். எல்லாம் அப்படியே கைகூடி வர்ற மாதிரி வந்தது கூட கடைசி நேரத்தில் கிடைக்காம போயிடும். பரவாயில்லையே நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துலேயே அது கெட்டு போகும். இப்படி ஓடின காலம் அப்படிங்கிறது இதுக்கு மேலே மலையேறி போச்சு. இனிமேல் தேங்கி போன காரியங்கள் எல்லாமே துரிதமாக நடக்கும். ஒரு இடம் விற்கணுன்னு ரொம்ப நாளாக மனசில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, விற்க முடியல. இந்த இடத்த விற்றேன்னா ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுவேன், கொஞ்சம் கடன் இருக்குது, மீதி கடனை அடைச்சி விட்டு மீதி ஆசை வச்சு ஒரு வீட்டை கட்டலாம், கல்யாணத்தை பண்ணிவிட்டு செட்டில் ஆகலான்னு இருக்கேன், சொந்த வீடு இல்லைன்னு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும். அது இப்போ நீங்கும். விற்கவே முடியாதுன்னு நினச்ச சொத்து பத்து பங்காளி பிரச்சனை இல்லைனா பாகப்பிரிவினை இது எல்லாத்தையும் கடந்து சொத்து விற்பனையின் மூலமாக லாபம் அடையலாம். எதிர்பார்த்த எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுக்கலாம். அதேமாரி இந்த காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குருவோட பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. அப்படிங்கிறதால தொழிலில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், லாபம் நல்லாயிருக்கும். போன மாதத்தை விட இந்த மாதம் 10 ரூபா கூடுதலாக கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷம் இருக்கும். இதுமாதிரி ஆரோக்கியத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னதான் இருந்தாலும் ராசி அதிபதி பலம் இழக்கிறார்ல, நம்மளோட பலம் அப்படிங்கிறது லேசாக குறையும். அதனால் கொஞ்சம் கண்டது கிடையாது திக்காமல் ஏதோ பார்த்து நாக்கு போக்கா ஒரு கீரை காய்கறி பழம்னு கொஞ்சம் சேர்த்துக்கணும். குடும்பமான வரைக்கும் ஒரு வெளியில் கடையில் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. கொஞ்சம் மாமிச உணவுகள் அப்படிங்கிறதையும் இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கணும். அதாவது சுக்கிரமங்கல யோகம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. கடகத்தில் இருக்கிற செவ்வாய் மகரத்தில் இருக்கிற சுக்கிரனை சப்தம பார்வையாக பார்க்குறார். கும்பராசிக்கு சுக்கிரன் போன பிறகும் அஷ்டம பார்வையாக அவர் மறுபடியும் சுக்கிரனை பார்ப்பார். அப்போ இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிறது இருக்குது. உங்களோட ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் கலத்தரஸ்தானம் ரெண்டுக்கும் அதிபதி சுக்கிர பகவான். அவர் மங்கள யோகம் அடைகிறார். அப்படிங்கிறதால மங்கள ஓசை நிச்சயமாக கேட்கும். திருமணமாகாதவர்கள் திருமண முயற்சி அப்படிங்கிறத செய்யலாம். நிச்சயமாக இந்த மாதத்தில் கரெக்டாக வரணும் அமைஞ்சிடும். டக்குன்னு அமையும். 10 இடத்துல பொண்ணு பார்த்தேன், 20 மாப்பிள்ளை என்னை பார்த்துட்டு போனாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. எனக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஜாதகம் செட் ஆகலை. அப்படியே இல்லைனாலும் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுல நின்று போகுது. இப்படி இருந்த நிலை அப்படிங்கிறது மாறி நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. கெட்டி மேலே சத்தம் அப்படிங்கிறது கேட்கும் கண்டிப்பாக. அது திருமணமோ காது குத்தோ வளகாப்போ ஏதோ ஒரு ரூபத்தில்
மங்கள நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்குது. அதுதான் சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதுமாரி புத்திரப்பேருக்காக காத்திருக்க தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். நான் 5 வருஷம் ஆச்சு ஜோசியரை, 6 வருஷம் ஆச்சு ஜோசியரை, குழந்தை இல்லை. நானும் எந்தெந்த ஆஸ்பத்திரிக்கோ போய் பார்த்துட்டேன், இன்னும் நடக்கலை. சில பேர் சொல்கிறாங்க இந்த டாக்டர் போய் பாரு, சில பேர் இந்த டாக்டரை பாருங்கிறாங்க. எனக்கு காசு செலவானது பற்றும் இல்லை, மன உளைச்சல் அதிகமாகுது. எவ்வளோ பாடுபட்டேன், நான் செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, புத்திர பாக்கியம் கொடு கடவுளே அப்படின்னு கண்ணீர் விட்டு பார்த்துட்டேன், கிடைக்கல. எனக்கு கூட பரவாயில்ல, நான் ஒரு ஆம்பளை பல்ல கடிச்சிட்டு போயிடுவேன். என் மனைவிக்கு இப்போ பல பேர் டார்ச்சல் பண்ணுறாங்க. எங்கேயாவது சொந்த பந்தத்தில் போனால் கூட என்ன இன்னும் ஒன்றும் இல்லையான்னு கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜோசியரை அப்படின்னு கண்கலங்கி நின்றவர்களுக்கு இந்த சுக்கிரமங்கல யோகத்தால் பெண் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குது. இது ஒரு நல்ல செய்தி. அதுமாரி வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். தம்பி ஒருத்தன் இருக்கான், பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றிட்டு இருக்கான், அவனையும் சேர்த்து நான் தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பொறுப்பு வேலைக்கு போயிடுவாப்புல. அதுமாரி வீட்டில் ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு. திருமணமானவர்கள் மனைவிக்கு வேலைக்காக முயற்சி செஞ்சிங்கன்னா, மனைவி மேசராசிக்காரராக இருந்தாங்கன்னா நிச்சயமாக வேலைக்கான முயற்சி அப்படிங்கிறத எடுக்கலாம். அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது. அதுமாரி உங்களோட ராசிக்கு விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு மாதம் முழுக்க வக்கரம். அப்போ விரையாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். அப்போ அவரால் நமக்கு லாபமும் கிடையாது நட்டமும் கிடையாதுங்கிறதால குருவை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை. குரு பார்வை ராசிக்கு 6, 8, 10 விழுதுங்கிறதால 6ஆம் இடம். பெருசாக கடன் இருந்தால் அப்படியே சில்லறையாக அடைச்சிடலாம். 1000, 5000 கடன் இருக்கும், அதை பற்றி பெரிய விஷயம் கிடையாது. கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வராது. ஒரு நகை நட்டு அடவு வச்சுருந்தீங்கன்னா கூட குரு பார்வை அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும்போது இந்த சுக்கிரமங்கல யோகமும் சேருது. அப்படிங்கும்போது அடகு வச்ச நகைகளை மீட்டு வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி கும்பராசிக்கு மார்கழி 15 சுக்கிரன் போயிடுறாரு. ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான அவர் லாபஸ்தானத்துக்கு வரார். அப்படிங்கும்போது காசு பணம் உச்சத்தை கொடுக்கும். நிஜமாக வேறு எந்த மாற்றமுமே இல்லை. காசு பணம் உங்களுக்கு மார்கழி 15க்கு பிறகு நிறையவே வரும். அதுமாரி கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கொடுத்துடலாம், காசு வந்துடும். கடன் அடைக்க தேவையான காசு அப்படிங்கிறது வந்துடும். அதுமாரி கொடுக்கல் வாங்கல் நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் விட்றேன் போகிறேன் வரேன் அப்படிங்கிற ரீதிக்கு கூட பணம் 10 ரூபா மிச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சனியோட வேறு சேர்ந்து சுக்கிரன் இருக்கார். 2 பேருமே நட்பு கிரகம். சனியோட சொந்த வீட்டில் சனியோடே அவர் இணைகிறார். அப்படிங்கும்போது லாப சனி லாப சுக்கிரன் அப்படிங்கிறவங்க உச்சத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. பயப்படவே வேண்டியதில்லை காசு பணத்தை பற்றி. அதுமாரி மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் போகிறார். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் அஷ்டமத்தில் இருக்கார். அப்போ மறைந்த புதன்கிறவரும் நிறைந்த பணத்தை கொடுக்கக்கூடியவர் தான். அப்போ 17 தேதி வரைக்கும் புதனாலையும் உங்களுக்கு பணம் வரும். அவர் 9ஆவது இடத்துக்கு போன பிறகு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. நிச்சயமாக வண்டி வாங்கலாம். ஒரு சைக்கிளில் போனவங்க பைக் வாங்கலாம், பைக்கில் போனவங்க கார் வாங்கலாம், நடந்து போனவங்க சைக்கிள் வாங்கலாம். அப்படி சின்ன சின்ன அளவில் உங்களுக்கு வாகன யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. விரயத்தில் ராகு இருக்கிறதால கொஞ்சம் விரய செலவுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அலுவலகமும் சரி தொழிலும் சரி இந்த மாதம் மற்ற மாதத்தை விட போன மாதத்தை விட அதிகபட்ச லாபம் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அந்த வகையில் மேசராசிக்காரர்களுக்கு மார்கழிங்கிறது ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயகர் வழிபாடு, செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றிட்டு ஏலபாலைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த மார்கழி மாதம் ஒரு மகத்தான மாதமாக இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.